கடலூரில் நடைபெறும் இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் இன்று இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு இன்று நடைபெற இருக்கு. இதையொட்டி ஏற்பாடுகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்கு? சிறப்பு அழைப்பாளராக யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு? இந்த ஐஜேகே மாநாடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள பாசாறு கிராமத்தில் விவசாய நிலத்தில் 110 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முகப்பு பகுதி என்று செங்கோட்டை வளைவில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேடை என்பது ஜார்ஜ் கோட்டை போல் அமைக்கப்பட்டது. இந்த 110 ஏக்கரும் தொண்டர்கள் அமரும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான குடிநீர், தின்பண்டங்கள் என அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஏற்கனவே கிட்டத்தட்ட 10 கட்டளைகளுடன் இந்த அனுமதிக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக வரும் வாகனங்கள் எந்தவிதமான போக்குவரத்தும் இடைஞ்சல் இல்லாமல் நிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தின அடிப்படையில் 5 இடங்களில் இந்த வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்திருக்கிறது. அதையெல்லாம் தற்போது தயாராக வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாடு இன்று மாலை சரியாக 4:30 மணி அளவில் தொடங்கி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் கூட்டம் அதிகமாக வரும் என்ற காரணத்தினால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தெரிவித்தார். ஒருவேளை மாநாட்டு அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதனை மாற்று வழியில் செல்வதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக வேப்பூரிலிருந்து திருப்பி விடுவதற்காகவும் ஆலடியிலிருந்து மாற்று வழியில் செய்வதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வருகிறார். முன்னிலை இந்த மாநாட்டுக்கு முன்னிலை ரவி பச்சமுத்து அவர்கள் இருக்கிறார். பேருரை ஆற்றுவதற்காக பாரிவேந்தர் அவர்கள் வருவதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் குறிப்பாக மாலை கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுவதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 90 அடி உயரத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றப்பட்டு இந்த மாநாட்டு தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்வுகளாக நடைபெறும். தீர்மானங்களும் நிறைவேற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தில் பல்வேறு விதமான தமிழக நலன் சார்ந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். நீங்கள் என்றால் பார்க்கலாம், இந்த முகப்பு வளைவில் தான் தற்போது பேசு பொருளாக மாற்றப்படுகிறது. குறிப்பாக இந்த பிரம்மாண்டமான வளைவுகள் அனைவரும் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இன்று காலையிலிருந்தே பார்த்து செல்கிறார்கள். ஆனால் மாநாட்டிற்கு இன்னும் பெரிய அளவில் கூட்டம் வரவில்லை. குறிப்பாக 3 மணிக்கு பிறகாக கூட்டம் கடுமையாக வரும் என்ற காரணத்தினால் அதற்கான பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டது. அவர்களுக்கான இருக்கைகள் தயார் செய்யப்பட்டது. ஒவ்வொரு இருக்கையிலும் அவர்களுக்கு தேவையான குடிநீர், குளிர்பானங்கள், தின்பண்டங்கள் என அனைத்தும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்காலிக கழிப்பறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவையான அளவுக்கு மருத்துவ வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்ட மேடையில் இன்று மாலை 4:30 மணிக்கு பிறகு முக்கிய விருந்தினர்கள் பேச தொடங்குவார்கள். அப்போது கூட்டம் நெறியும். அந்த சமயத்தில் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பெரியவர்கள் அவர்களுக்கு தனியாக இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். கூட்ட நெரிசல் நிச்சயமாக ஏற்படக்கூடாது என்று காவல்துறை ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஏற்பாட்டாளர்கள் சரியாக அதை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.